வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் தமிழக அரசுக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் எங்களது கோரிக்கை மீண்டும் வலியுறுத்துகிறோம். தமிழகம் முழுவதும் உள்ள விவசாயிகள் ஒருமித்த குரலில் அனைத்து விவசாயிகள் கடன்களையும் எந்தவித நிபந்தனையும் இன்றி முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வச்சிருக்கிறோம். இந்த புதிய கோரிக்கை அல்ல, தேர்தல் காலகட்டத்தில் வழங்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்கள் அப்படின்றதான் எங்களுடைய கோரிக்கையே. கடந்த சில ஆண்டுகளாக விவசாயிகள் கடன் சுமையால் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். பலர் தற்கொலை என்ற துயரமான முடிவை எடுக்கவும் நேரிட்டது. இந்த உயிரிழப்பை தடுக்க வேண்டியது அரசின் கடமையாகும். எனவே உடனடியாக அனைத்து விவசாயிகளுக்கும் முழு கடன் தள்ளுபடியை தமிழக அரசு அறிவிக்க வேண்டும். சிறு பெரிய விவசாயிகள் என்ற பாகுபாடு இல்லாமல் அனைவருக்கும் இந்த சலுகை வழங்கப்பட வேண்டும் என்பதே எங்களது நோக்கமாகும். இந்த கோரிக்கையை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் பல கட்ட போராட்டங்களை தொடர்ந்து நடத்தி வருகிறோம். இதில் கருப்பு துணி வாயில் கட்டிக்கிட்டு, மண்டி போட்டு, பிச்சை எடுத்து, காதில் பூ வச்சுக்கிட்டு இப்படி பல கட்ட போராட்டங்களை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த அரசு செவிசாய்க்கவே இல்லை. ஜூலை 5ஆம் தேதி சென்னையில் மாபெரும் உழவர் பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளது. அதிலும் எங்கள் கோரிக்கைக்கு தீர்வு கிடைக்காவிட்டால் அடுத்த கட்டமாக சட்டமன்றத்தை முற்றுகை போராட்டம் உள்ளிட்ட ஜனநாயக வழி போராட்டங்களை முன்னெடுப்போம். இன்னும் அரசின் கவனம் கிடைக்காத பட்சத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தவும், விவசாயிகளின் உயிரை காப்பாற்ற முடியாவிட்டால் எங்களுக்கு கருணை கொலைக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்ற அளவுக்கு எங்கள் வேதனையை வெளிப்படுத்தியிருக்கிறோம். இதில் எங்கள் மனவேதனையின் வெளிப்பாடு என்பதை அரசு புரிந்து கொள்ள வேண்டும். விவசாயிகள் வாழ்ந்தால்தான் நாடு வளரும். விவசாயம் பாதுகாக்கப்பட்டால்தான் மக்களின் உணவு பாதுகாப்பும் உறுதி செய்யப்படும். எனவே தமிழக முதலமைச்சர் உடனடியாக அனைத்து விவசாய சங்கங்களை அழைத்து ஆலோசனை நடத்தி முழுமையான கடன் தள்ளுபடி குறித்து அறிவிப்பு வெளியிட வேண்டும். தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் இதை எல்லாரும் கேட்டுக்கிறோம். விவசாயிகளுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். இதில் சிஎம் விஜய் அவர்கள் என்ன முடிவெடுப்பார், இதனுடைய பின்னணி என்னவாக இருக்கும், பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.